இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 265. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திருமதி மு பெனாசிர் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஆசிரியை பெனாசிர் அவர்கள் 12 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். தன்னுடைய ஆசிரியர்களைப் போலவே தானும் மாணவர்களுக்கு தமிழை ஆழ்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே முடிப்பான ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். தன்னுடைய பேராசிரியர்களைப் போல தானும் தன்னுடைய மாணவர்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி ஆசிரியராக திகழ்ந்து வருகிறார். எஸ்ராவினுடைய நூல்களை வாசித்த பிறகு அந்த அந்த எழுத்துக்களை மாணவர்களுக்கு, இன்றைய தலைமுறையினருக்கு கடத்த வேண்டும் என்பதிலே அவருக்கு பெரிய ஆர்வம் இருக்கிறது என்றால் நமக்கெல்லாம் தெரியும். கரிசல்மண்ணை சார்ந்த பெரும் படைப்பாளர் எஸ்ராவினுடைய எழுத்துக்கள் எப்பொழுதுமே இயல்பாக இருக்கும். அவருடைய எழுத்துக்களில் புனைவு இருந்தால் கூட அந்த புனைவு கூட ஒரு யதார்த்தமாக நகரக்கூடிய ஒரு பாவனையிலே இருக்கும். அவருடைய ஒரு புத்தகத்தை வாசித்தால் நாம் ஒரு 100 புத்தகங்களை நோக்கி பயணிக்கலாம். அப்படிதான் அவருடைய எழுத்து இருக்கும். அந்த அடிப்படையிலே ஆசிரியை அவர்களும் எஸ்ராவினுடைய எழுத்துக்களை மாணவர்களுக்கு கடத்துவதற்காகவே படிக்கிறேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சோர்விலால் பெண் என்பதை போல படிப்பதிலும் சோர்வில்லாதவர்களாக பெண்கள் இருந்தால் இந்த வையகம் வெளிச்சம் பெறும் என்பதற்கு இந்த பேராசிரியர் ஒரு உதாரணம். இன்று எஸ்ரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வீடில்லா புத்தகங்கள் என்ற நூலை தேர்ந்து பேச வருகின்றிருக்கின்றார். ஏன்னா அந்த வீடில்லா புத்தகங்களை வாசித்தாலே அதுல நிறைய புத்தகங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நிறைய புத்தகங்களை போக்கி நகரலாம். அப்படி ஒரு புத்தகம் தான் இந்த வீடில்லா புத்தகங்கள். நல்லதொரு நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெனாசிர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வீடில்லா புத்தகங்கள் என்ற நூல் குறித்து பேச புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மு பெனாசிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூல் வாசிப்பு முற்றம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த ஐயா வினோத்தையா அவர்களுக்கும் அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி சார்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்ரா அவர்களுடைய நூல்களை சமீப காலமாக தான் நான் ஆசிரியர் வினோத்தையாவுடைய பரிந்துரையின் பேரில் தான் படிக்கவே ஆரம்பித்தேன். இப்போ அவருடைய நூல்களை விரும்பி படிக்கக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறேன். இந்த வீடில்லா புத்தகங்கள் படிக்கும் பொழுது நிறைய எழுத்தாளர்களை பற்றி ஐயா சொல்லிட்டு வராங்க. நிறைய நூல்களை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. புத்தகங்கள் முதல்ல இது ஒரு 56 தலைப்புகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு நூல். வீடில்லா புத்தகங்கள் அப்படின்னு ஐயா பேர் வைக்கும் அந்த தலைப்பு வந்து வர்ஜீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் வந்து சாலையோரங்களில் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் தான் வீடில்லா புத்தகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுவதாக அந்த பெண் எழுத்தாளர் சொன்னதாக ஒரு குறிப்பு அதோட தான் தொடங்குறாங்க. அதவே ஐயா தலைப்பாக வைத்திருக்கிறாங்க வீடில்லா புத்தகங்கள் என்று. இந்த புத்தகம் என்று சொல்லும் பொழுது புத்தகம் என்பது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனநிலையில வாசகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நான் படிக்கும்போது அவங்களுடைய மனநிலையில புத்தகம் என்ன மாதிரி பிரதிபலித்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு எழுத்தாளரை பொறுத்தளவுக்கு, ஒரு இலக்கியவாதியை பொறுத்தளவுக்கு புத்தகங்கள் ஒரு நூலகமாக தெரிகிறது. டெக்ஸ்டாஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இலக்கியவாதிக்கு, நீ உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, நீ ஒரு புத்தகத்திற்கு செல், புத்தக சாலைக்கு செல், நூலகத்திற்கு செல் அப்படின்னு புத்தகத்துக்கு அவங்க ஒரு குறிப்பு சொல்றாங்க. அதுவே ஒரு லெனின் போன்ற ஒரு புரட்சியாளரை பொறுத்தளவுக்கு புத்தகம் அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஒரு புரட்சிகரமான ஆயுதமாக அவங்களுக்கு தோணுது. புரட்சிகரமான ஆயுதம் புத்தகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பொழுதுபோக்காக, அதாவது ஒரு நடிகனுக்கு ஒரு புத்தகம் எப்படி தோன்றுகிறது, அது வந்து ஒரு பொழுதுபோக்கோடு சார்ந்த அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக. உதாரணமா சார்லி சாப்ளின் அவங்களுடைய வாசகம், அதாவது அவர் எப்பவுமே தன்னுடைய
படங்கள்ல நடிக்கும் பொழுது அதற்கு உண்டான பணத்தை அவர் வாங்கும் பொழுது அதில் முதல் $100 அவர் வந்து புத்தகம் வாங்குவதற்காக செலவழிப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். புத்தகங்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலையும் எந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் வல்லுநர், அவருக்கு புத்தகம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னா, நம்மளுடைய உடலை வளர்ப்பதற்கு உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதே போல மனதை வளர்ப்பதற்கு புத்தக வாசிப்பு முக்கியம் அப்படின்னு அந்த புத்தகத்தை பத்தி சொல்றாங்க. புத்தகங்கள் எவ்வளவு நமக்கு முக்கியமானது, நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது அப்படிங்கிறத அவங்களுடைய வார்த்தைகள் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புத்தகங்கள் சாலையோர கடைகள்ல கிடைக்கும் பொழுது அது சில நேரங்கள்ல விலையில்லா அதிகப்படியான விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல், சில நேரங்கள்ல அது மிக சொற்பமான ஒரு தொகைக்கு கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய ஆனந்தம் குறித்து எஸ்ரா அவர்கள் இந்த நூல்ல அதிகமாகவே பதிவிடுறாங்க. எழுத்தாளர்களை பத்தி இங்க சொல்லும் பொழுது அவங்கள அந்த எழுத்தாளராக உருவாக்குவதற்கு அவங்களோட துணை இருந்த அந்த துணைவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எஸ்ரா அவர்கள் இந்த நூல்ல சொல்றாங்க. நம்ம எழுத்தாளரை புகழும் பொழுது அவங்களுக்கு துணையாக இருந்தவங்களே நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறது தான். எஸ்ரா அவர்கள் தங்களுடைய அந்த முன்னுரையில ஒரு விஷயம் சொல்றாங்க. எழுத்தை மட்டுமே நம்பி என்னுடைய வாழ்க்கையில் நான் பயணிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அன்பு மனைவி, அன்பு மகள், அன்பு மகன் என்று அவங்க சொல்லும் பொழுது அதுவே ஒரு எழுத்தாளனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனா பல எழுத்தாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த எழுத்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு துணை புரிந்தது அப்படின்னு நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது நமக்கு அது பொருளாதார ரீதியா அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு சோகத்தை ஏற்படுத்தியதுங்கிறத இந்த நூல் மூலமா ஐயா நமக்கு அங்கங்கே சொல்றாங்க. அதாவது புதுமை பித்தனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் பொழுது அவங்களுடைய மனைவி கமலா புதுமை பித்தன் அவர் எழுதிய கட்டுரைகளை அவங்க வாழ்க்கையில் நடந்ததை கட்டுரைகளாக வெளியிட்டதாகவும், அவர் வாழ்க்கையில நடந்த மிக சோகங்கள், அவருக்கு அந்த எழுத்தின் மூலமா மிக சொற்பமான தொகை கிடைத்தது. இது அவருடைய நம்ம நாவல்களையே பார்க்க முடியும். அவருடைய சிறுகதைகள் ஒரு நாள் கழிந்தது, பொன்னகரம், இதுல அவருடைய வறுமையை நாம வந்து அங்க பார்க்க முடியும். அதாவது வானத்து அமரன் வந்தான்கான் வந்தவழி போனான்கான்னு ஒரு கவிதை ஒண்ணு எழுதுவாங்க. இதுவரைக்கும் புதுமை பித்தனுடைய நாவல்களும் அந்த சிறுகதைகளையும் தான் நான் அதிகமா படித்திருக்கேன். ஆனா அவருடைய கவிதைகளை நான் படித்ததில்லை. ஆனா இங்க ஐயா கவிதைகளை சொல்லும் பொழுது நான் இதுல இணைய வழியில போய் பார்க்கும் பொழுது அந்த மதுரை அந்த புத்தக வாசிப்புல அவருடைய கவிதைகளை நான் வந்து பதிவிறக்கம் செய்யும் பொழுது பாரதியாருடைய எந்த அளவுக்கு வறுமை அவருடைய வாழ்க்கையில இருந்ததோ அதே போல வறுமை இவருடைய வாழ்க்கையில இருந்ததாக அந்த கவிதைகள் நமக்கு புலப்படுத்துது. அவர் எப்படி தனக்கு நில ஒளி வேண்டும், கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும், 10-12 தென்னை மரங்கள் வேண்டும் என்று அவர் வந்து கூறினாரு. அதே போல காதல் பாட்டுகள்ல இவரும் தனக்கு நில ஒளி வேண்டும், குயிலோசை வேண்டும் என்று தன்னுடைய கவிதையில பதிவு பண்றாரு. தனக்கு கிடைக்காத ஒரு விஷயங்களை தங்களுடைய எழுத்துக்கள் மூலமா அதை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் என்பதை அந்த கவிதை மூலமா இங்கே நாம காண முடிகிறது. இன்னொரு விஷயம், அவங்களுடைய அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கறத அந்த வானத்து அமரன் வந்தான்கான அந்த கவிதை மூலமா என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல புதுமை பித்தன் அவங்களுடைய துணைவியார் அவங்களுக்கு அந்த சூழல்லையும் மிகுந்த துணையோடு இருந்தாங்க அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ராஜநாராயணன் அவங்களுடைய மனைவி கணபதி அம்மாள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற ஒரு நூலாக அவங்க எழுதி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வெளியிடப்பட்டிருக்கு. எவ்வளவு துன்பமான ஒரு நேரத்திலையும் அவர் தனக்கு துணையாக இருந்தாங்க. தனக்கு வாங்கி கொடுத்த பட்டுச்சேலை தஞ்சாவூர்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கி கொடுத்த அந்த பட்டுச்சேலையை உடுத்தி கொண்டு அவங்க நடந்து வந்த அந்த நிகழ்வு, இது எல்லாமே அந்த நூல்ல பதிவிடுறதாக சொல்றாங்க. அதே போல டால்ஸ்டாய் சொல்லும் பொழுது நான் பள்ளி காலங்கள்ல எனக்கு ஞாபகம் வந்தது.
ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு சிறையில் இருக்கும்போது படிப்பதற்காக பரிந்துரைத்த நூல்கள்ல டால்ஸ்டாய் எழுதிய நூல் போரும் அமைதியும், காளிதாசர் எழுதிய சாகுந்தலம். இந்த 2 நூல்களுடைய பெயரளவில் மட்டுமே நான் அவங்களை பத்தி தெரிந்து கொண்டு வைத்திருந்தேன். ஆனா அவங்களை பத்தி நான் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த வீடில்லா புத்தகங்களை படிக்கும் பொழுது டால்ஸ்டாய் அவருடைய குடும்பம் எப்படி இருந்தது, அவருடைய மனைவி சோபியா, அவங்க வறுமையில அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்தாலும் டால்ஸ்டாய் எழுதிய அந்த பதிப்புகள் எல்லாத்தையும் இரவு முழுவதும் அமர்ந்து அவங்க அதை ஜெராக்ஸ் அந்த காப்பி எடுத்து அவங்க கொடுத்த எல்லா சிரமங்களையும் அதுல அவங்க பதிவிடுறாங்க. அதே போல அவருடைய நூல், அதாவது அந்த முராத் ஹாஜி முராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கடைசி நூல், அதுக்கு தனக்கு பதிப்புரிமை வேணும் அப்படின்னு அவங்க சண்டையிட்டது கூட ஒரு காரணமா அங்க குறிப்பிடுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் துணையாக அவங்களுடைய எழுத்து வளருவதற்கு துணையாக அவங்க இருந்தாங்க அப்படின்ற அந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிந்தனையாளர், அவங்களுடைய மனைவி ஜான்தீபி, இப்படி நாம் புகழ்பெற்ற அறிஞர்களும் எழுத்தாளர்களையும் அவர்களை அப்படி உருவாக்கிய அந்த வாழ்க்கை துணைகளையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதும் மிகுந்த முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த நூல் மூலமா அவங்கள பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அடுத்தது இந்த நூல் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வாசிப்பதற்கான மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை இந்த நூல்ல அவங்க ஐஸ்ரா அவர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கு உண்டான சில நூல்களையும் பரிந்துரை செய்யறாங்க. வாசிப்பு என்பது என்ன? புத்தகங்களை இன்றைக்கு குழந்தைகள் வாசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அதற்கான நேரம் என்பது இல்லை, நேரம் இல்லை. இது மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பொருந்தும். வாசிப்பதற்கான ஒரு உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ஒரு நூல் வாசிக்கக்கூடியவர் 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு அடுக்குமாடி கட்டிடத்திற்கு போகிறார். அங்கு யாருமே அதை விலையில்லாமல் பெற்றுக்கொள்ளவே இல்லை, விலையில்லாமல் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு அந்த செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, காவலாளியை தவிர. அப்ப அந்த நூல் வாசிப்பு என்பது அவங்களுக்கு எந்தவித மனநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது? அது தேவையில்லாத ஒன்று, நாங்கள் செய்தித்தாள் கூட படிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வாசிப்பு மனநிலை எப்படி கொண்டு வரணும்? அந்த வாசிப்பு அப்படிங்கிறது மேலோட்டமான வாசிப்பு, ஆழ்ந்த வாசிப்பு அப்படின்னு முதல் 2 வகையை சொன்னாலும், அதுக்கப்புறமா அவர் ஒரு 4 விதமான மனநிலைகளை சொல்றாங்க. அதாவது தேர்ந்த வாசிப்பு, முழுமையான வாசிப்பு, பகுத்தாய்வும் வாசிப்பு, மேலோட்டமான வாசிப்பு அப்படின்னு ஒரு 4 விதமான வாசிப்பு மனநிலைகளை சொல்றாங்க. இந்த ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு முறைமை தெரிந்து கொண்டால் அதை நாம் வாசிக்க முற்படலாம். கவிதை நூல்களை எப்படி படிக்கணும், நாவல்களை எப்படி படிக்கணும், அந்த ஆராய்ச்சி சார்ந்த அறிவியல் நூல்களை படித்து எப்படி அதை நாம் பயன்படுத்துவது தொடர்பான அந்த ஒரு குறிப்புகளை ஒரு நூல் குறிப்பிடுகிறது என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த நூலினுடைய பெயர் மார்டின் மார்டிமர் தி அட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஹவு டு ரீட் அ புக் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க ஆங்கில வழியில. அந்த நூல்ல எப்படி நூலை படிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை முழுமையாக அதுல சொல்லியிருக்கதா சொல்றாங்க. இதனால அந்த நூலை போய் நான் நெட்ல போய் எடுத்து பார்க்கும் பொழுது அது தரவிறக்கம் செய்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அந்த நூலை நான் பார்த்தேன், எப்படி படிக்கணும், ஏன்னா இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. குழந்தைகளுக்கு எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இன்று இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களையும் 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களையும் நம்ம தொந்தரவு செய்ய வேண்டாம். ஆனா 6 முதல் 9 வகுப்பு அந்த மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும், நூல் வாசிப்பே அவங்களுக்கு இல்லை, அவங்கள நம்ம உருவாக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் அதுக்கு துணையாக இருக்கு அப்படின்னு எஸ்ரா அவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஆசிரியர்களே இன்னைக்கு நிறைய நூல்களை வாசிப்பது இல்லை அப்படின்ற ஒரு சூழல். ஏன்னா நம்ம ஆசிரியர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதைத்தான் சிறப்பாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் கற்கவே முயற்சி செய்யவில்லை என்றால் அங்க மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு விஷயங்கள் இருக்காது. ஆகையால் ஆசிரியர்கள் நிறைய கற்க வேண்டும் என்பதை அந்த நூலை படித்து மாணவர்களுக்கு அதை பரிந்துரைக்க வேணும் அப்படின்ற மாதிரியான செய்தியை அந்த நூல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நூல்ல இருந்து ஒரு 3 விதமான செய்தியை நான் பிரித்துக்கிட்டேன். அதாவது ஆசிரியர்களுக்கு எஸ்ரா அவர்கள் சொன்ன செய்தி என்ன,
மாணவர்கள் என்ன மாதிரியா அவங்க இந்த நூலை எப்படி அவங்க வந்து எடுத்துக்கணும், அதே போல சமூகத்துக்கு பெரியவங்க எந்த மாதிரியான நூல்களை படிக்கலான்ற ஒரு செய்திய இந்த நூல்ல நான் படித்து தெரிந்து கொண்டேன். ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு எப்படி அவங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மகரன்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் ஒரு சிறந்த கல்வியாளர். கார்கி காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறதாகவும், அவர் வந்து த ரோடு டு லைஃப் ரோட் டு லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அந்த நூலை படித்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில மாணவர்களிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப தன்னுடைய வாழ்க்கை, ஆசிரிய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கறத அந்த நூல் மாற்றியது அப்படின்னு அந்த நூலை பத்தி பெருமையாக சொல்றாங்க. அந்த கார்கி காலனி அப்படின்ற அந்த கல்வியகத்துல மகரன்கோ என்ன செய்யறாங்கன்னா, அனாதைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்காக அந்த கல்வியகத்தை உருவாக்கிறாங்க. அந்த ரஷ்ய புரட்சியின் போது கைவிடப்பட்ட, அதாவது குழந்தைகள், அந்த குழந்தைகள் நிறைய கொடூர அந்த சமூக சீர்கேடுகளுக்கு உள்ளாகி, நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி, கைது செய்யப்பட்டு சிறைகள்ல அடைக்கப்படுறாங்க. அந்த குழந்தைகளை சீர்திருத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த மகரன்கோ அப்படின்ற அந்த கல்வியாளருக்கு கிடைக்குது. ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், அந்த கல்வியாளருக்கு கிடைக்குது. அந்த குழந்தைகளை அவங்க சீர்திருத்தம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு நூல் த ஒர்க் அண்ட் ஹிஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதுறாங்க. அந்த நூலை பொறுத்தளவுக்கு உழைப்போடு சேர்ந்த அறிவை எப்படி பெறுவது, கைத்தொழில் மூலம், அந்த பள்ளியில கைத்தொழிலையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவங்க அறிவை பெறுவது என்று, அது மாதிரியான ஒரு கல்வியை அவங்களுக்கு உருவாக்கணும். வெறுமன மதிப்பெண்ணை மட்டும் சார்ந்து மாணவர்கள் உருவாகக்கூடாது அப்படிங்கறது தாண்டி அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலையும் கற்றுக் கொடுக்கணும், உழைப்போடு அறிவை பகர வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவங்க அந்த நூல்ல அவர் வந்து பதிவிடுறாரு. இது மாதிரி அந்த அதாவது ஒரு சிறு வயதிலேயே, அதாவது பள்ளி படிப்பிலேயே ஒரு மாணவனை ஒரு குற்றத்திற்காக பள்ளியை விட்டு வெளியேற்றுவது என்பது அந்த வயதுல அவனுக்கு ஒரு ஆறாத ஒரு தழும்பா இருக்கும். அதனால அது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க, மாணவர்களை அடிக்காதீர்கள், அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அப்படின்னு அவங்களை எப்படி, ஏன்னா சாதாரண ஒரு குழந்தையை நாம் படிக்க வைத்து நாங்கள் ஆசிரியர் பணியில் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு நாங்கள் இருக்கிறோங்கிறது உண்மை. அதை விட இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனநிலையில் இருப்பார்கள். அவர்களை திருத்தக்கூடிய ஒரு பொறுப்பு எப்படிப்பட்டது, அதை எப்படி ஆத்மார்த்தமாக செய்வது என்பது தொடர்பான அந்த கருத்துகள், அது தொடர்பான செய்திகள், வழிமுறைகளை இந்த நூல்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஹிஸ் ஒர்க் அண்ட் லைஃப் அந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து நம்ம அதன் மூலமா நம்ம எப்படி அந்த குழந்தைகளை கையாள்வது அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐயா அவர்கள் இந்த நூலை பரிந்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேரியினுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது, மேரி மேத்யூ பெக்லியூட், அதாவது ஒரு கருப்பின அமெரிக்க பெண்மணி, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது கமலாலயன் அப்படின்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்டது. இந்த நூல் எங்களுடைய 10ஆம் வகுப்புல இது பாடப்பகுதியா, துணைப்பாட பகுதியாக இருக்கு, நான் நடத்தியிருக்கேன். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு அந்த பெண் ஒரு கருப்பின இனத்தை சேர்ந்தவள், ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு சிறுமியால் உனக்கு படிக்க தெரியாது என்ற ஒரு சொல்லால் அந்த புத்தகத்தை அவளிடமிருந்து பறிக்கிறாள். அது அவளுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அந்த காயம் அவளை படிக்க தூண்டுகிறது. அதற்கு அந்த ஆசிரியர் ஒரு பாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த ஆசிரியர் தான் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. எப்படி அம்பேத்கருக்கு அவங்களுடைய ஆசிரியர் அம்பேத்கர் துணையாக இருந்தாரோ, காத்தவராயன் சொல்லக்கூடிய அயோத்திதாச பண்டிதருக்கு அவருடைய ஆசிரியர் ஒரு அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் உதவி புரிந்தாரோ, அதே போல இங்க மேரிக்கும் அந்த அவருடைய ஆசிரியர் தான் துணையா இருந்திருக்காங்க. அப்ப ஆசிரியருடைய பணி அறப்பணி என்பதை நாம ஒவ்வொரு தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இங்க மேரியுடைய வாழ்க்கையில அவங்க ஏற்படுத்தின அந்த ஒளி விளக்கு தான் அது. அவள் வந்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பில் சேர்வதற்காக அந்த ரயிலில் செல்கிறாள். அதோட அந்த கதை முடிகிறது. அந்த ரயில் ஓட்டத்தோடு வாழ்க்கையும் ஓட்டம் பிடிக்கிறது, கருப்பின மக்களின் வாழ்க்கையும் ஓட்டம் பிடிக்கிறது என்பதோடு எங்களுடைய பாடப்பகுதியில் முடிச்சுட்டாங்க. இதற்கப்புறம் என்ன நடந்தது, மேரி என்ன ஆனா, வாழ்க்கையில உயர்ந்தாளான்ற செய்தி எங்களுடைய பாடப்பகுதியில இல்லை. அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி, அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த நூலில் கிடைத்தது. மேரி படித்து முடித்துவிட்டு ஒரு ஆசிரியராக உருவாகிறாள்.
அவள் தன்னுடைய தன்னை போல தன் இனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளியை உருவாக்குகிறாள். அந்த பள்ளிக்கு நிறைய எதிர்ப்புகள் ஏற்படுகிறது. தன்னுடைய அந்த பள்ளிக்காக நிதி திரட்டுகிறாள். அப்படி நிதி திரட்டும் போது நிறைய பேர் அவங்கள நிராகரிக்கிறாங்க. அப்படி நிராகரிக்கும் பொழுது என்னுடன் உரையாடியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறாங்களாம். இது நான் எனக்கு அந்த நம்மளோட அவங்க இது அன்னை தெரசாவுடைய அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. அவங்க அந்த தொழுநோயாளிகளுக்காக நிதி கேட்க போகும்போது ஒருவர் கையில துப்பியதாகவும், அப்போ அவரு அன்னை தெரசா இதை எனக்காக நான் எடுத்துக்கிறேன், அந்த தொழுநோயாளிகளுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட நிகழ்வு இருந்தது. அதை எனக்கு மேரியினுடைய அந்த செயல் எனக்கு நினைவுபடுத்தியது. ஆக இப்படி ஒரு சமூக ஆவணமாக, சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு ஆவணமாக அந்த மேரி அவள் ஆசிரியராக உருவாகிய அந்த செய்தி எனக்கு வியப்பளித்தது. இப்படிப்பட்ட ஒரு மாணவர்களும் இப்படி தன்னை வாழ்வில் உயர்த்தி ஒரு சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வர வேண்டும் என்பதை அவங்க புரிந்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆசிரியரும் அவளை போல் உருவாகணும் அப்படிங்கிறத நான் இந்த மேரியினுடைய வாழ்க்கை மூலமாக தெரிந்து கொண்டேன். அடுத்ததாக இப்ப ஆசிரியரை அடுத்தபடியாக மாணவர்கள் சொல்லும் பொழுது மாணவர்கள் எதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்புகளையும் அதற்கான நூலையும் ஐயா பரிந்துரைக்கிறாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழக அரசு நிறைய இலவச உதவிகளை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நோட்டு, அவங்களுக்கு இலவச சீருடை, மதிய உணவு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மதிய உணவு, இந்த இலவசங்கள் எல்லாம் எங்கே தொடங்கியது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தொடக்கத்தினுடைய வழி, அதனுடைய போராட்டங்கள், அது எப்படி கிடைத்ததற்கான அந்த பின்னணியை மாணவர்கள் புரிந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு அது இலவசமாக என்பதாலோ தெரியவில்லை, அவங்களுக்கு அதை சரியாக அவங்க பயன்படுத்துறது இல்லை, நிறைய வீணாக்குறாங்க. ஒவ்வொரு புத்தகத்தினுடைய காகிதங்களையும் கிழித்து அங்கங்கே போடும் பொழுது அதை பெறுவதற்கு இலவசமாக தந்தாதான் இந்த மாதிரி வீணடிக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கே தோணும். அப்ப இந்த இலவசங்கள் இதனுடைய தொடக்கம் எங்க இருந்து வந்தது? நேத்து சுந்தர வடிவேலு அதாவது பொது காமராஜர் அவங்களுடைய காலகட்டத்துல பொது நூலக கல்வி இயக்குனராக இருந்தவங்க நேத்து சுந்தர வடிவேலு ஐயா அவங்க எழுதிய நினைவலைகள் அப்படின்ற ஒரு புத்தகம் 3 பாகங்களா வெளிவந்தது எனவும், அந்த நூல்ல இந்த மதிய உணவு திட்டம் எப்படி உருவானது, அந்த காலனால ஒரு மாணவனுக்கு காலனா அப்படின்ற விதத்துல அவங்க நிதியை திரட்டுறாங்க. அந்த நிதி மூலமா மதிய உணவு குழு அப்படின்னு ஒரு குழுவை அமைச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில அதை செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரி முயற்சி செய்யறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள், அந்த ஆட்சியாளர்களுக்கிடையே என்ன மாதிரியான எதிர்ப்புகள் ஏற்பட்டது, அதையும் தாண்டி அவங்க எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. காலனாவில் ஆரம்பித்து அது ஒரண்ணா அவங்களுக்கு மீதம் இருந்ததாகவும், அந்த ஒரண்ணாவில் அவங்க சீருடை திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஓராசிரியர் பள்ளியை உருவாக்கி அந்த ஓராசிரியர் பள்ளி கல்லூரியாக மாறுகிறது. கல்லூரியாக மாறி அதில் தொழில் துறையை உருவாக்கி தொழில் வளர்ச்சியை உருவாக்கியது. இந்த வளர்ச்சி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எவ்வளவு போராட்டங்களோடு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த நேத்து சுந்தர வடிவேலு ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் போது தெரியுது. இந்த நூலை நான் இணைய வழியில பதிவிறக்கம் செய்தேன். அதுல பதிவிறக்கம் செய்யும் பொழுது அதுல முதலில் கண்பட்ட ஒரு வரி என் வழி தனி வழி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுதே இந்த சொல் எங்கேயோ நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு சொல் தொடர். அப்ப இந்த தொடர் எங்கிருந்து பெறப்பட்டிருக்கும் என்ற ஒரு செய்தி என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நூல்ல ஐயா அவர்கள் அந்த வார்த்தையை அந்த என் வழி தனி வழி என்று குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேர் அவங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் பொழுதும் கூட அவங்க என்ன செய்யறாங்க, பழிவாங்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு தொடர் அந்த நூல்ல பதிவிடுறாங்க. அதாவது ஒருவரை பழிவாங்கக்கூடிய எண்ணம் என்பது அணுவணுவாக தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு அந்த நூல்ல அந்த நினைவலைகள்ல பதிவிடுறாங்க. அதே மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த போகும்போது இவங்களுடைய முயற்சியை செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சங்கை ஊதும் வரை ஊதுவோம், விடியும் போது விடியட்டும் அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்வதாக ஒரு வரி இருக்கும். அப்ப அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய முயற்சி கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நம்மளுடைய முயற்சி செய்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத அவங்க அந்த நூல்ல சொல்லிட்டு வரும் பொழுது தெரிகிறது. அப்ப அந்த நூலை படிக்கும் போது மிகுந்த ஆர்வமாக இருந்தது. ஒரே நாள் அந்த
ஒரு பாகம் 2 பாகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை நான் படிக்கும்போது மிகுந்த ஆர்வமுடையதா இருந்தது. முழுமையா படிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா மாணவர்களுக்கு இந்த நூலை கண்டிப்பா நம்ம அவங்கள படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த முக்கியத்துவத்தை எப்படி நாம அந்த இலவசங்களை பயன்படுத்தணும், அவங்கள எப்படி நாம போற்றணும் அப்படிங்கிறத அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அவங்கள நாம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அது அந்த மேரியுடைய வாழ்க்கையில கூட அவங்களுடைய தந்தை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எழுது பொருளும் எழுதக்கூடிய பொருளும் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த தந்தை ஸ்லேட்டும் அந்த எழுது பொருளும் வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த அந்த பொருள் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அதை உணர்ந்ததாலதான் அவங்க வாழ்க்கையில உயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க அந்த பொருள் எல்லாம் மாணவர்களுக்கு இன்று அரசு இலவசமா கொடுக்குது. அப்ப அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்து வாழ்க்கையில அந்த கல்வியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை இந்த நூல்கள் மூலமா நம்ம மாணவர்களுக்கு சொல்லணுங்கிறது முக்கியமானதாக இருக்கு. அதே போல இந்த மாணவர்களுடைய மத்தியில இன்றைக்கு மொழி அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எஸ்ட்ரா அவர்கள் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப என்ன நகைச்சுவையாக சொல்லிட்டு போறாங்க. மலை ஏறுவது கூட சாத்தியமாக இருக்கு, புத்தகங்களை வாசிக்க வைப்பது கடினமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கு சென்றிருக்கும் ஒரு விழாவுக்கு சென்றிருக்கும் பொழுது தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அப்படியே அதை தமிழ்ல படிக்கிறாங்க அப்படின்னு. அந்த அந்த தமிழில் வாசிக்க வேண்டிய அந்த குழந்தைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தேசிய கீதத்தை படிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை அப்படிங்கும்போது தாய்மொழி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றுன்னு சொல்றதை விட அதை படிப்பதற்கே அவங்க ஆர்வம் காட்டுவது இல்லையா, அந்த சூழல்ல தான் இன்றைக்கு கல்வி நிலை இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விஷயத்து தாய்மொழியின் மேல இருக்கக்கூடிய பற்றை நாம் சொல்வதற்கு அவர் நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி என்ன அப்படின்னா, அந்த கடைசியாக ஒரு தலைப்பு இருக்கிறது. அதாவது அலியவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய எழுத்தாளர் அவங்க அந்த மண்கட்டியை காற்று அடித்து போகாது அப்படின்ற ஒரு நூல்ல அந்த அவார் மொழி பேசக்கூடிய அந்த மலை கிராம மக்கள், அந்த காஸ்பியன் கடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அங்க வாழக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி அவார். அந்த மொழி இன்னைக்கு எழுத்து வழக்குல இல்ல. ஆனா அந்த மொழியை பேசக்கூடிய அந்த மக்கள் எவ்வளவு தாய்மொழி பற்றோட இருந்தாங்க. நம்ம ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரஷ்ய எழுத்தாளர், அவருடைய தாய்மொழியும் அவார் அப்படின்னு அவங்க பதிவு செய்யறாங்க. அங்க இந்த அலியவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் எழுத்தாளர் எப்படி தான் ஒரு நாவல் ஆசிரியரா உருவானாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிறிய அந்த கதைக்கு முன் கதையையும் ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் படிப்பதற்கு இனிமையானதாக இருந்தது. அந்த பெண் எழுத்தாளர் அந்த ஒரு பெண் எப்படி வாழ்க்கையில மிகுந்த சோகங்களுக்கு மத்தியில உருவானாங்க, அந்த மக்களினுடைய தாய்மொழி பற்றி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அவாரின மக்கள் என்ன சண்டையிடும் போது கூட சொல்லுவாங்களாம், நீ உன்னுடைய கோபத்துல உன்னுடைய தாய்மொழி மறந்து போகட்டும், உன்னுடைய தாய்மொழியை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடைக்காமலே போகட்டும் அப்படின்னு அவங்க சாபம் இடுவாங்களாம். அப்ப அது மாதிரிதான் இன்னைக்கு தாய்மொழி மறந்து போகக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழல்ல ஐயா அங்க கடைசி அந்த நூலுடைய கடைசியில பதிவு செய்து தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை நாம முதல்ல ஊட்டணும், அதுக்கப்புறம் அதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு கடைசியா அவங்க அந்த நூலினுடைய இறுதியில சொல்லி முடிப்பாங்க. ஆக நம்ம மாணவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த குறிப்புகளை இந்த நூல் நமக்கு இங்க எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி வேளாண் சார்ந்த நூல்கள், அவங்க இயற்கை தொடர்பாக மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வை கொடுக்கணும். மேனகா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதிய பிரம்மாஸ்கேர் அப்படின்ற அந்த நூல்ல இயற்கை மரங்கள் எப்படி முக்கியமானது, அதை எப்படி வளர்க்கணும், அது தொடர்பான கருத்துக்களை இயற்கையோடு இணைந்து அவங்க அந்த எழுதிய அந்த விதத்தை அந்த நூலை நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதே போல நம்மாழ்வார் அவங்க எழுதிய தாய் மண்ணை வணக்கம், விதை அந்த மரபணு சார்ந்த அந்த மாற்று விதைகள், இது தொடர்பா எழுதக்கூடிய நூல்கள் எல்லாத்தையும் அந்த மாணவர்களுக்கு இயற்கையோடு எப்படி அதை பாதிக்க செய்யாமல் எப்படி அதில் விவசாயம் செய்வது, ஏன்னா நம்ம வேளாணோடு தொழிலோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறைதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதை எப்படி வாழணும், எப்படி அதை இயற்கையோடு அந்த தொழிலை செய்ய வேண்டும்ன்றதுக்கான கருத்துகள் எல்லாம் அந்த நூல்ல இடம்பெறுகிறது. ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்,
அந்த பேரே நமக்கு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பேராக இருந்தது. இந்த நூல்களை மாணவர்களுக்கு நாம அறிமுகம் செய்யக்கூடிய விதத்துல இருக்கு. இயற்கை சார்ந்தது, அதற்கப்புறமா அவங்களுடைய சிறுவர் கதைகள், மாணவர்களுக்கு சிறுவர் கதைகளை வந்து நம்ம சொல்லலாம். யூடியூப்ல நிறைய சிறுவர் கதைகளை வந்து, அதாவது ரோல் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவர் எழுதிய சார்லி சாக்லேட் ஃபேக்டரி, இந்த 2 நூல்களையும், இந்த இந்த சார்லி சாக்லேட் ஃபேக்டரி அந்த நூலை சொல்றாங்க. இந்த நூல் வந்து நிறைய இந்த சிறுவர் சிறுகதைகள் சொல்றாங்க. ஐயாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த சிறுகதைகளை யூடியூப்ல யாராவது ஒரு ஆள் பதிவு செய்து, கிட்டத்தட்ட அது 3650 கதைகள் கிட்ட இருக்கு, அந்த கதைகளை சொல்லணும் அப்படின்னு அவங்க இறுதியில அந்த தலைப்பின் கீழே இறுதியில சொல்றாங்க. இந்த சார்லி அப்படிங்கிற ஒரு சிறுவன் அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்கு போறான், ஒரு தங்க சாக்லேட்டை பெறுவதற்காக முயற்சி செய்யறான். ஒரு ஒரு நிறைய பேரு அதுல பங்கேற்கிறாங்க. ஒரு நேர்மையான முறையில அந்த போட்டியில அவன் ஜெயிக்கிறான். அவனே அந்த ஃபேக்டரிக்கு கடைசியில ஒரு நிறுவன தலைவராக உருவாகிறான்ற மாதிரியான கதையை அமைச்சிருப்பாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுகதைகள்லாம் எப்படி மாணவர்களை உருவாக்குது. நாங்க படிக்கும் பொழுது ஒரு பாப்பாய் ஷோன்னு சொல்லக்கூடிய ஒரு கேலி சித்திரத்துல கீரையை சாப்பிட்டா சக்தி வரும்னு நாங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்றைக்கு லட்டு சாப்பிட்டா பிள்ளைங்க சக்தி ஆவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான கேலி சித்திரங்கள் எல்லாம் மாணவர்களை எதை நோக்கி கொண்டு போகுது? இன்றைக்கு ஊடகங்கள் மாணவர்களுக்கு எதை சொல்ல முயற்சி செய்யறாங்க? வியாதியை நோக்கி செல்வதற்காக ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களுடைய உந்துதலா என்னவென்று நம்ம அங்க அறிவதற்கு ரொம்ப சிரமம் தான். அதாவது இன்றைய ஊடகங்கள் சிறுவர்களை ஒரு கேடான ஒரு நிலைக்கு தான் கொண்டு போகுது. இதெல்லாம் தவிர்த்து ஒரு நேர்மையான வழியில மாணவர்களை உருவாக்குவதற்கான அற்புதமான சிறுகதைகளை இந்த ரோல்டால் அவர்கள் அந்த நூல்ல சொல்வதாக ஐயா குறிப்பிடுறாங்க. அதை ஒரு விளக்கப்படமாக மாணவர்களுக்கு இன்னைக்கு தகுந்த மாதிரி அந்த யூடியூப்ல பதிவேற்றம் செய்தா அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரியான முயற்சிகளை நாம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது இந்த இவங்களும் அதாவது இந்த வீடில்லா புத்தகங்கள் மூலமா நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நூல்கள், எழுத்தாளர்கள், அவங்க மிர்னால் சென், அப்புறம் வந்து ஜாக்கப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட இந்த பிரிட்டானிகா என்சைக்ளோபீடியா அப்படின்ற ஒரு நூல் வந்து கிட்டத்தட்ட 32 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நூலை வந்து அந்த தொகுதிகளை முழுமையாக 18 மாதங்கள்ல அவர் படித்தாரு அப்படின்ற ஒரு செய்தி இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருந்திருக்கு. 18 மாதங்கள்ல அது நான் பார்த்திருக்கேன். அந்த புத்தகங்கள் ரொம்ப பெரிதாக இருக்கும். அதை 18 மாதங்கள்ல அவர் படித்ததாகவும், ஆனா அது மேலோட்டமான படிப்பு, ஆனா அவருடைய முயற்சியை பாராட்டணும், ஜேக்கப் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அப்படின்னு ஐயா அவங்க குறிப்பிடுறாங்க. நான் ஒரு மேலோட்டமான அதாவது ஒரு உந்துதல், அவங்க அப்பா படிக்க விரும்பினாரு, அவங்களால முடியல, இப்ப நான் வந்து அதை படிக்கிறேன், படிச்சு அதை வந்து முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த முயற்சியே பாராட்டுதலுக்குரியது அப்படிங்கிறத அங்க நம்ம சொல்ல முடிகிறது. மாணவர்களுக்காக சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு நூல், அதாவது ராகுல் அல்வாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 வயதிலேயே ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு நூலை வந்து அந்த பையன் எழுதியிருக்கான். அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலருடைய மகன். அவர் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டு அடுத்த 2 வருடங்கள் அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு பயணம் போறான். அந்த பாம்பு பண்ணை, ஒரு சில அந்த இயற்கை சார்ந்த, வேளாண் சார்ந்த சில இடங்களுக்கு பயணப்பட்டு அதில் தான் கண்டறிந்த செய்திகளை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கான். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு நூலாக இளம் வயதிலேயே ஒரு எழுத்தாளனாக அவன் உருவாகி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மாணவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும். இன்றைக்கு இளம் எழுத்தாளர் விருது வந்து வல்லினம் இளம் எழுத்தாளர் விருது அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெனிங்டன் இளம் எழுத்தாளர் விருது வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய விருதான். இந்த மாணவர்களுக்கான வழங்கக்கூடிய விருது எது இருக்கான்னு நான் இணையவழியில பார்க்கும் பொழுது இந்த யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது 35 வயதுக்குட்பட்ட
உட்பட்டவர்களுக்கு வழங்குவதாகவும், இந்த வல்லினம் இளம் எழுத்தாளர் விருது இலக்கியத்திற்காக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அப்புறம் வந்து உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பெனிங்டன் இளம் விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி தன்னுடைய இந்த வயதிலும் நூல் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை மாணவர்களுக்கு நாம ஊட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆர்வம். இந்த நூலை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்னா எஸ்ரா அவர்கள் சொல்லும் பொழுது நூல் புத்தகத்து இன்றைக்கு எல்லாருமே செல்போனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவர் ஒரு இடத்துல ஒரு கிளிப்பிங், ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அவர் பேசினது, அவருடைய இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்லுவாங்க, அதாவது போனை கண்டுபிடித்த ஜப்பான்காரனே புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் ரயில்ல பயணிக்கிறான், எந்நேரம் புத்தகத்தை படித்துக் கொள்கிறான். ஆனால் நாம என்ன செய்யறோம், எந்நேரமும் புத்தகத்தை விடுத்து செல்லையே கையில வைத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. நான் செல்ல பார்க்கும் போதெல்லாம் ஐயா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எனக்கு நினைவு போறேன். ஏன்னா இன்னைக்கு நின்றுட்டு இருந்தாலும் மொபைலு, அதே மாதிரி கழிவறை வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னைக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய மிக பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு பொருளாக இந்த திறன்பேசி இருக்கும் பொழுது அந்த திறன்பேசியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற அவருடைய கருத்தை அப்பப்ப எனக்கு ஒழித்து கொண்டே இருக்கும். இந்த 2 நாட்கள்ல ஐயா என்னிடம் இந்த நூல் பத்தி பேசுங்கன்னு சொன்ன இந்த 2 நாட்கள்ல நான் இந்த திறன்பேசியை கையில எடுக்கவே இல்லை. முழுமையா இந்த நூலை மட்டுமே தான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதலை இந்த நூல் மூலமா நான் பெற்றுக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. புத்தகங்களை, அதாவது என்னுடைய வகுப்புலையும் சரி, என்னுடைய நான் காலை வணக்க வழிபாட்டு கூட்டத்துல இப்போ எனக்கு சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் என் கையில இருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. காலை வழிபாட்டு கூட்டத்துல ஆசிரியர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியருக்கு வழங்கப்படும். அப்படி சொல்லும் பொழுது என்னை எந்த நாள் அழைத்து கூப்பிட்டாலும் நான் பேசுவதற்கு இப்போ நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு தகவலை இந்த நூல் எனக்கு வழங்கியது. அதுக்கு எஸ்ரா ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பளித்த வினோத் ஐயா அவர்களுக்கும் கல்லூரி சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் பெருந்தகைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. பெனாசிர் அவர்கள் கல்லூரியில் எனது முதல் மாணவி, வகுப்பிலும் அவர் முதல் மாணவியாக இருப்பார். மிக அழகாக எஸ்ரா அவர்களினுடைய அந்த நூல் குறித்து, ஏன்னா அது ஒரு பழைய புத்தக கடைகளினுடைய நூல்களை பற்றி, அந்த புத்தக கடையினுடைய அனுபவங்கள் அந்த நூலுக்கு உள்ளும் புறமுமாக அந்த நூல் மிக அழகாக பேசப்பட்டு இருக்கும். எஸ்ரா அவர்களின் நூல் எப்பொழுதுமே புத்தகங்களின் புத்தகமாகத்தான் இருக்கும். அந்த நூலை படிக்கும் பொழுது அது வாசிப்பு அனுபவத்தையும் தேடலை மட்டுமல்ல, நம்ம அந்த நூலை தேடத் தொடங்கியிருப்போம். அந்த வகையில் பெனாசிர் அவர்கள் அந்த நூலோடு தொடர்புடைய நூல்களை எல்லாம் தேடி வாசித்த அந்த அனுபவங்களை பகிர்ந்துரைத்தார். இந்த நூல் கருத்துரை கூட பல நூல்களை நாம் அறிந்து கொண்ட ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். எழுத்தாளரை, அவர்களுடைய எழுத்தினுடைய பின்னணியை, இப்படி அனைத்தையும் தொட்டு உணரக்கூடியதாக அந்த நூலை எடுத்துரைத்து பேசிய பெனாசிர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சேர்ந்த அருள்நாதன் ஐயா அவர்கள், ஈப்போ ஆசிரியர் கல்வி கழகத்தை சார்ந்தவர், அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வீடில்லா புத்தகங்கள் என்ற இந்த புத்தகத்தை பற்றி மிக சிறப்பாக கருத்துரை வழங்கிய திருமதி சி பெனாசிர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக சரளமாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தை பற்றி மிக நீண்ட ஒரு கருத்துரை என்றுதான் சொல்லணும். இருப்பினும் இது ஒரு புத்தகத்தை பற்றிய கருத்துரையாக இல்லாமல் பல புத்தகங்களின் கருத்துரை ஒருங்கே இன்று இடம்பெற்றது. அதுவும் அதிகமாக இந்த நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வில் பேசப்படும் எஸ்ரா அவர்களின் புத்தகமாகவும் இன்று இருந்தது. என்று இந்த புத்தகம் வாசிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது, இத்தனை புத்தகங்கள் அவரும் வாசித்ததனால், ஒரு வாசகனாக இருந்ததனால் தான் அவர் சிறந்த எழுத்தாளர். இது இன்று நம்மளுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒரு எழுத்தாளராக ஒருவர்
வர வேண்டும் என்றால் முதலில் வாசிக்க வேண்டும். இவர் எத்தனை புத்தகங்கள் வாசித்திருந்தால் இன்று அந்த புத்தகங்கள் அவர் கொடுத்த அறிவும் அந்த அனுபவம் தான் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளராக நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றது. அந்த புத்தகங்களை பற்றி அந்த சாலை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய அந்த புத்தகங்களை வைத்தே அவர் நமக்கு கூறிய கருத்துக்களை இந்த தெளிவாக நம்முடைய கருத்துரையை பகிர்ந்து கொண்ட திருமதி பின்னாசிற்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது எனக்கு பிடித்த ஒரு விடயம் அவங்க பேசியதுல ஆசிரியர்கள் இந்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் என்று கற்றுக்கொள்வதை நிறுத்துகிறாரோ பணியையும் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ள சில நேரங்களில் வேலைப்பளு, நீங்க சொன்ன மாதிரிதான் நேரமின்மை, இதெல்லாம் காரணம் காட்டி ஆசிரியர்களும் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் வாசிப்பதை மிகவும் குறைத்து கொண்டு இருக்கிற சூழலை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே நாங்கள்லாம் அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குபவர்களாகவும் ஆசிரியர் பணியில் இருக்கும் நாம் இந்த வாசிப்பதை நிறுத்தாமல் இருப்பதற்கு பல வழிகள் இருக்கு. அதுக்கு இந்த வாசிப்பு மன்ற நிகழ்வும் ஒரு காரணமாக அமைகின்றது. இது போன்ற புத்தகங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த புத்தகங்களை நாமும் தேடி வாசிக்க வாய்ப்பு இருக்கின்றது. சிறப்பாக இன்று நிகழ்வில் கருத்துரை வழங்கிய திருமதி பினாசிர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 265. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி மு. பெனாசிர் அவர்கள் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய வீடில்லா புத்தகங்கள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 56 தலைப்புகளை உள்ளடக்கிய பணுவல், வர்ஜியா என்ற பெண்ணின் மனப்போக்கினை தலைப்பாக்கிய பாங்கு, எழுத்தாளர்களை மட்டும் புகழ்கின்ற சூழலில் துணைமைகளையும் புகழ வேண்டும் என்ற தன்மை, புதுமை பித்தனின் வறுமை நிலையை பாரதியின் வாழ்வியலோடு ஒப்பிட்டமை, வறுமை நிலையினை எழுத்தின் மூலமாகவே போக்கிக் கொண்டமை, கி. ராஜநாராயணன், லியோ டால்ஸ்டாய், சாக்ரட்டிஸ், சிக்மண்ட் பிராய்டு போன்றோரின் துணைகளை பற்றி எடுத்துரைத்தமை, இன்றைய சூழலில் நூல் வாசிப்பு திறன் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டியமை, தேர்ந்த வாசிப்பு, முழுமையான வாசிப்பு, மேலோட்டமான வாசிப்பு, ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற நிலைப்பாடுகளை சுட்டிக்காட்டியமை, மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சிறந்த கல்வியாளரான மகரன் கோவின் செயல்பாடுகளை எடுத்துரைத்தமை, கமலாலயன் எழுதிய மேரியூ மேத்தா வாழ்வியலை குறிப்பிட்டு காட்டியமை, இலவசங்கள் எங்கே தொடங்கியது என்பதற்கான பின்னணிகளை நேத்து சுந்தரவடிவேலு எழுதிய நினைவு அலைகள் என்னும் நூலின் வழி எடுத்து கூறியமை, தாய்மொழியின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியமை, ஆலியவா என்னும் பெண்ணின் முன்னேற்ற பாதை, வேளாண்மை சார்ந்து சா. மேனகா காந்தியின் நூல், நம்மாழ்வார் எழுதிய நூல்களை சுட்டியமை, மாணவர்களுக்கு சிறுகதைகளை வலையொலி வாயிலாக எடுத்துரைத்த ரோல்தாவின் பங்கு, ராகுல் அல்காரிஸ் என்ற சிறுவன் இளம் வயதிலேயே எழுத்தாளராக வளர்ந்த தன்மை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் திறம்பட எடுத்து கூறி தான் கற்றுக்கொண்ட இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றி அம்மா. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி ஐயா, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கையில் மனிதர்களின் தொடர்பு கசக்கும் நாள் வரும், ஆனால் சிறந்த புத்தகங்களின் கருத்துக்கள் ஒருபோதும் கசப்பதில்லை என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.